அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. MRL Realties Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இந்திய நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு மீண்டும் ஒரு அனல் பறக்கும் விவாதம் நடந்திருக்குது. யாருக்கும் மத்தியில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கும் ஆளும் கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி, அமித்ஷா இப்படின்னு அனைவருக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு அனல் கக்கும் விவாதம் நடந்திருக்குது. என்ன விவாதம் நடந்தது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். पूरे हिंदू समाज को हिंसक कहना ये गंभीर विषय है. बीजेपी को आपको नहीं, नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है, बीजेपी पूरा हिंदू समाज नहीं है, आरएसएस पूरा हिंदू समाज नहीं है. பிரதமர் மோடி குறித்து ஏற்கனவே அவரே ஒரு இடத்துல பேசும்போது இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நான் கடவுளின் அவதாரம் அப்படிங்கிற பொருள்படும்படி பேசியிருந்தார். நான் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். பிகாஸ் நான் ஒரு பயாலஜிக்கலாக நான் உருவாக்கப்பட்டவன்னு நினைக்கல அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டு மோடி தான் கடவுளோடையே பேசக்கூடிய மனிதராச்சு, அவர் டைரக்ட் லிங்க்லலாம் இருப்பார், நாமெல்லாம் இறப்போம் பிறப்போம் வாழ்வோம், அவர் நான் பயாலஜிக்கல் பர்சன் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அதெல்லாம் இன்னைக்கு ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ரொம்ப ட்ரெண்டிங்னு இருந்துகிட்டு இருக்கு. The Prime Minister, of course, who has a direct connection with God, speaks directly to God. Yes, the Paramatma speaks to Modi ji's Atma directly. Unlike with all humans, we are all biological. எதை பற்றி பேசும்போது இது ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ ராகுல் காந்தி பேசுவார் இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த அடிப்படையில் நாடாளுமன்றம் கூட்டப்பட்ட கூட்டத்தொடரினுடைய இன்றைக்கு இது 6வது நாள். இந்த 6வது நாள் ராகுல் காந்தி பேச ஆரம்பித்தார். அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பித்தாருன்னா ஜெய் சம்விதான் ஆரம்பித்தார். அதாவது அரசியலமைப்பு சட்டம் வெல்க அப்படிங்கிற பொருள்படும்படி தான் தன்னுடைய உரையை துவங்கினார் திரு ராகுல் காந்தி. அப்போ தான் அடுக்கடுக்காக தான் எப்படியாக பாஜகவில் முடக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. பாஜகவோட கடந்த ஆட்சியில் கடுமையாக பாதிக்கப்பட்டவங்களில் நானும் ஒருத்தன். பிரதமர் மோடியினுடைய உத்தரவால் என் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டுச்சு. என்னோட வீட்டை பறிச்சாங்க, ஊடகங்களில் இடைவிடாமல் தாக்குதல் நடத்தினாங்க, 55 மணி நேரம் விசாரணை அப்படின்னு கடுமையாக என்னை தாக்குனாங்க. இப்போது எதிர்க்கட்சியில் நான் இருக்கிறத மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எங்களுக்கு அதிகாரத்தை விட மேலானது ஒன்று இருக்குது, அதுதான் உண்மை, அதுதான் நியாயம். மகாத்மா காந்தி பற்றிய திரைப்படம் மட்டும் வராமல் இருந்தது அப்படின்னா மகாத்மா காந்தியை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு மோடி அவர்கள் பேசியிருந்தார். And the Prime Minister says Gandhi is dead. And Gandhi was revived by a movie. I mean, can you understand the ignorance? That Gandhi is dead and a movie revived. அவரோட அறியாமையை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இந்தியா என்கிற தேசத்தின் மீதும் பாஜகவினுடைய திட்டங்களை எதிர்த்தவர்கள் மீதும் அதே போல அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை எதிர்த்த மக்களின் மீதும் இவர்கள் தொடுத்த தாக்குதல் அப்படிங்கிறது மிகவும் கொடுமையானது. ஏழைகள், தலித்துகள், சிறுபான்மையினர் அப்படின்னு பலருக்காகவும் குரல் கொடுத்த மக்கள் இன்றைக்கும் சிறையில் இருந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சாசனத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டது. ஆனால் எங்களால் யாரும் தாக்கப்படவில்லை, அதற்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் ராகுல் காந்தி. உடனே என்ன பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி என்ன பண்றாருன்னா சிவனுடைய படத்தை எடுத்து காண்பிக்கிறாரு. அப்போ சிவனுடைய படத்தை காண்பிக்கும் போது சிவன் இதில் பயன்படுத்திருக்கிற முத்திரன்னு கேட்டிங்கன்னா அபயமுத்ரா அப்படின்னு சொல்கிறார். அதாவது சிவன் இப்படி வச்சிருக்கிற மாதிரி காண்பிக்கிறாரு. அப்போ அப்படி வைத்திருப்பதை போல காண்பித்தனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா ராகுல் காந்தி, இதுதான் காங்கிரஸோட சின்னம்,
அபயமுத்ரா அப்படிங்கிறது அச்சமின்மை, உறுதி, பாதுகாப்பின் சைகை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்னம் அப்படிங்கிறது பயத்தை நீக்கி இந்து, இஸ்லாம், பௌத்தம் அப்படின்னு எல்லா விதமான இந்திய மதங்களினுடைய தெய்வீக பாதுகாப்பையும் பேரின்பத்தையும் வந்து உணர்த்துகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நாட்டில் பெரிய மனிதர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அகிம்சையால் இந்த பயத்தை வந்து போக்கி இருக்கிறாங்க. ஆனால் தங்களை இந்து இந்து அப்படின்னு அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய சிலர் வன்முறை, வெறுப்பு, அசத்தியம் ஆகியவற்றை பற்றி மட்டும்தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்து மதம் அப்படிங்கிறது பயம், வெறுப்பு மற்றும் பொய்களை பரப்புவது கிடையாது அப்படின்னு வந்து ராகுல் காந்தி பேசியிருந்தார். அந்த நேரத்தில் குறுக்கிட்ட பிரதமர் மோடி என்ன சொன்னாருன்னா, இது இந்து மதத்தின் மீதான தாக்குதல், முழுக்க முழுக்க ராகுல் காந்தி இந்து மதத்தை வந்து தாக்கி பேசுறாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு. पूरे हिंदू समाज को हिंसक कहना ये गंभीर विषय है। बीजेपी को आपको नहीं 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 नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है, बीजेपी पूरा हिंदू समाज नहीं है, आरएसएस पूरा हिंदू समाज नहीं है. மேலும் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் குறுக்கிட்டு, நீங்க வந்து அகிம்சையை பற்றி பேசுவதற்கு தகுதியற்ற நபர் மற்றும் கட்சி. 1984ஆம் ஆண்டில் சீக்கியர்களுக்கு எதிராக கலவரம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத குறிப்பிட்டு தான் ராகுல் காந்திக்கு எதிராக அவரும் வந்து பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் வந்து தங்களை இந்துக்கள் அப்படின்னு சொல்லி பெருமையாக கருதுறாங்க. அவர்கள் அனைவரையும் வன்முறையாளர்கள்னு வந்து குற்றப்படுத்துகிறாரா ராகுல் காந்தி, அதனால் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பேசியிருந்தார் அமித்ஷா. உடனடியாக அதற்கு பதில் கொடுத்த ராகுல் காந்தி, அமித்ஷாவோ மோடியோ பாஜகவோ நீங்கள் யாருமே இந்துக்களுக்கான தனிப்பட்ட பிரதிநிதிகள் கிடையாது. உண்மையிலேயே நீங்கள் அப்படி நினச்சிருந்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுற அப்படிங்கிறதுக்காக சாதாரண பாட்டாளி வர்க்க இந்துக்களுடைய வீடுகளையும் கடைகளையும் இடித்து நொறுக்கி தரைமட்டமாக்கி அதன் பிறகு நீங்கள் வந்து கோயில் கட்டினீங்க. ஆனால் அந்த கோயிலுக்கு கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் அழைக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வெளிப்படையாக பதிலாக கொடுத்திருந்தார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே, பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே ராகுல் காந்தி தன்னுடைய மைக் அணைக்கப்பட்டதை வந்து உணர்கிறார். அதன் பிறகு என்ன பண்ணுறாருன்னா, பார்த்தீங்களா நான் இந்த பேச்சில் வந்து அயோத்தி அப்படிங்கிற பேரை சொன்னதன் காரணமாக தான் என்னுடைய மைக்கை வந்து முடக்கி இருக்கிறாங்க அப்படின்னும் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை பாஜக அரசு கொண்டு வந்த அக்னிவீர் திட்டத்தில் பங்கு பெறக்கூடிய வீரர்கள் முழுமையாக இராணுவ பயிற்சி பெறாதவர்கள். அவர்களால் நீண்ட காலம் பயிற்சி பெற்ற சீனா போன்ற இராணுவ கட்டமைப்பு மிகுந்த வீரர்களோட வந்து போட்டி போட முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த திட்டத்தின் கீழே இராணுவ வீரர்கள் இறந்து விட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு இழப்பீடும் வந்து வழங்கப்படாது. மேலும் ஒரு அக்னி வீரர் கன்னிவெடி வெடிப்பில் தன்னுடைய உயிரை இழந்தார். ஆனால் அவரை வந்து தியாகி அப்படின்னு இங்கே இருக்கிற யாருமே அழைக்கலை. அக்னி வீரர்கள் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார் திரு ராகுல் காந்தி. அப்போது குறிப்பிட்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் என்ன சொன்னாருன்னா, ராகுல் காந்தி சொல்கிறத ஒரு அப்பட்டமான பொய். அக்னி வீரர்கள் உயிரிழந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய குடும்பத்துக்கு 1 கோடி இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு வந்து பேசியிருந்தார். தொடர்ந்து பேசின ராகுல் காந்தி என்ன சொன்னாருன்னா, எங்களுடைய அரசு ஆட்சிக்கு வந்த உடனடியாக இராணுவ வீரர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை நாங்கள் வந்து நீக்குவோம். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் மணிப்பூர் குறித்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. மணிப்பூருக்கு நேரில் போகவும் மாட்டேங்கிறாரு. மணிப்பூர்னவும் இந்தியாவுக்குள்ளே இல்லாத மாதிரியும் வேறு ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரி தான் வந்து பாவனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் போகலை அப்படின்னா, மணிப்பூரை பாஜகவின் கொள்கைகள் தான் எரித்து கொன்றது அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மணிப்பூர் வந்து உள்நாட்டு பாலிசிக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க வேலையில்லா திண்டாட்டத்திற்கு காரணமே பாஜகவின் கொள்கைகள் தான் அப்படின்னு பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய பலவிதமான தவறான கொள்கைகள் தான் வந்து பல பிரச்சனைகளை வந்து உருவாக்கி இருக்கிறது இந்திய நாட்டில். மேலும் நீட் போன்ற தொழில்முறை தகுதி தேர்வுகளை வந்து ஒரு வணிகமயமாக்கிவிட்ட பெருமை வந்து பாஜகவை தான் சாரும். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் யாருமே நீட் தேர்வை நம்பலை, நீட்டு தேர்வை எதிர்க்கிறாங்க அப்படின்னு வந்து பேசியிருக்கார் ராகுல் காந்தி. அதே போல் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து காங்கிரஸ் பார்ட்டியே கிடையாது. இந்த இடத்துல நான் வந்து எதிர்கட்சிகளினுடைய பிரதிநிதியாக நான் உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய குரல் அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தத்தினுடைய குரலாகத்தான் நீங்கள் வந்து பார்க்கணும். எதிர்கட்சி தலைவர்கள் மீதான அடக்குமுறை அப்படிங்கிறது என்னையுமே பாதிக்கிறது. ஏன் இந்த அவையில் கூட
பிரதமர் மோடியோடு கைகுலுக்கும் போது இந்த அவையின் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் வந்து குனிந்து வணங்கி கை குலுக்குகிறார் அப்படின்னு வந்து பேசியிருந்தார். அதாவது என்ன அப்படின்னா, மோடிக்காக எல்லாரும் பயப்படுறாங்க அப்படிங்கிறத மீனிங்கில் வந்து பேசியிருந்தார் ராகுல் காந்தி. ஆனால் அதற்கு பதிலளித்த ஓம் பிர்லா என்ன சொன்னார் அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது, பெரியவங்க முன்னாடி தலை வணங்குறது அப்படிங்கிறது ஒரு மரியாதையை நிமித்தமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெளிப்பாடு தான், அது அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஓம் பிர்லா. இதற்கு பதிலளித்த ராகுல் காந்தி, நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் தான் உயரிய ஒரு பதவியை வந்து வகிக்கிறவர் அப்படிங்கிறத நினைவுபடுத்த விரும்புகிறேன். சிவனின் கொள்கைகளை நீங்கள் பின்பற்றும் வரை எதிர்க்கட்சிகள் ஆளும் அரசின் எதிரி கிடையாது, எதிர்க்கட்சிகள் அரசுக்கு உதவி பண்ண தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசி முடிக்கிறாரு ராகுல் காந்தி. இப்படியாக சிவனினுடைய படத்தை காண்பித்து, சிவனினுடைய கை சின்னம்தான் எங்களுடைய காங்கிரஸினுடைய கொள்கை, நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சிவனின் படத்தை காண்பித்து பாஜகவையும் மோடியையும் கடுமையாக சாடி இருக்கிறார் திரு ராகுல் காந்தி. இந்த போக்கின் மீதான உங்களுடைய மதிப்பீடு என்ன, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.